எல்லாத்தையும் விளைவிக்கிறார். ஆமென். தேங்க்யூ சிஸ்டர். ஸோ நம்ம சங்கீதம் 104 2வது பகுதியில இருக்கிறோம். நம்ம நேற்றைய தினத்துல 1 முதல் 3 வசனங்கள் வரைக்கும் பார்த்தோம். அவருடைய சிருஷ்டிப்புல அவருடைய மகத்துவங்களை நம்ம தியானித்தோம் நேத்து. இன்று 2வது பகுதியில நம்ம ஆண்டவர் அந்த சிருஷ்டிப்பின் மேல எவ்வளோ வல்லமை வைத்திருக்கிறார், அவை எல்லாவற்றிற்கும் எவ்வளோ எல்லை குறிகளை நியமித்து எவ்வளோ கண்ட்ரோல்டா அதை வைத்திருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்க போறோம். நேற்றைய தினத்துல ஆண்டவர் மகிமை மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார், ஒளிய வஸ்திரமாக தரித்தார், மேல் வீடுகள் எல்லாத்தையும் தண்ணீரால் மச்சு பாவி வைத்திருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். இப்ப இந்த 4ஆம் வசனத்துல அவர் அவருடைய கிரியேஷன்ஸ், இப்ப தூதர்கள் எல்லாம் இருக்கிறாங்க, சூப்பர் நேச்சுரல் பீயிங்ஸ் என்று நம்ம சொல்லக்கூடிய ஏஞ்சல்ஸ், அவங்களாம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அவங்கள காற்றை போல செயல்பட வைக்கிறார், அக்னி ஜுவாலைகளை போல செயல்பட வைக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். சோ இவங்க தூதர்கள் என்று சொல்லும் போது செய்தியை அனுப்புகிற, செய்தியை கொண்டு போய், அந்த நாட்கள்ல நம்ம பழைய ஏற்பாட்டுல நிறைய இடத்துல தேவ தூதர்களுடைய பங்கு பெரிதா இருக்கிறது. ஆபிரகாம் கிட்ட போய் சொல்றதா இருக்கட்டும், எல்லார்கிட்டையும் ஒரு மெசேஜை கொண்டு போய் தெரியப்படுத்துறது. ஸோ தே ஆர் ஹெவன்லி பீயிங்ஸ். அவங்க எப்படி போறாங்களாம், அவங்க ஒரு காற்றை போல செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ ஒரு இன்விசிபிள் பவர், ஒரு டைனமிக் பவரோட அவங்க ஆண்டவர் அவர்களை அனுப்புகிறார். ஸோ அவங்களுக்கு ஒரு தெய்வீக செயல்கள் குறிக்கப்பட்டிருக்கு, டிவைன் டாஸ்க். அதை செய்யறதுக்காக அவங்க இங்கும் அங்கும் ஓடிக்கொண்டு இருக்கிறாங்க. ப்ராஃபட்டிக் புக்ஸ்ல நம்ம பார்த்துருக்கிறோம். ஜப குறிப்பு நான் தானியேலை பற்றி சொல்லும்போது, வேண்டிக் கொள்வதற்கு முன்னதாகவே கட்டளை வெளிப்பட்டது, இல்லைனால் அந்த ஜபம் கேட்கப்படாதபடி சத்ரு போராடுறது, இப்படி நிறைய காரியங்கள்ல இந்த டிவைன் பீயிங்ஸை பற்றி சொல்லப்படுகிறது. எபிரேயர் 1:7 இதே சங்கீதத்தோடைய வசனம் கோட் பண்ணப்படுது. ஏஞ்சல்ஸ் ஆர் சர்வன்ட்ஸ். ஆனா அவங்க ஏசு கிறிஸ்துவுக்கு கீழே தான். தேவ தூதரை குறித்தோ தம்முடைய தூதர்களை காற்றாகவும் செய்கிறார் என்று சொல்லப்பட்டது. ஸோ அவங்களே பயங்கர பவர்ஃபுல் அப்படின்னாலும் அவங்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கீழே தான் லெவல்ல அப்படின்னு சொல்றதுக்காக எபிரேய ஆக்கியோன் இதே சங்கீதத்தை அங்க கோட் பண்றத நம்ம பார்க்கிறோம். சோ இந்த தேவ தூதர்கள், ஊழியக்காரர்கள் அக்கினி ஜுவாலைகளாக செயல்படுறாங்க. அவங்க சொன்னதை செய்யறவங்க. they are created being, commissioned being. ஆண்டவருடைய வில் என்னவோ, ஆண்டவருடைய விருப்பத்தை சார்ந்து அவங்க செயல்படுறாங்க. சோ எசேக்கியேல் 1ஆம் அதிகாரத்திலையும் இந்த மாதிரி அக்கினி தழலின் தோற்றம் இருந்தது, அந்த அக்கினி ஜீவன்களுக்குள் உலாவி பிரகாசமா இருந்தது, அக்கினியிலிருந்து மின்னல் புறப்பட்டது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். எசேக்கியேல் புத்தகத்துல குறிப்பிடப்படுகிற இந்த ஏஞ்சல்ஸும் ஒரு மின்னலை போல, அக்கினியை போல அவங்க சுத்தி திரியிறாங்க. ஒரு தூய்மையாய் அவங்க அவங்களுடைய வேகத்தை குறிக்குது. அண்ட் அவங்க பரிசுத்தமானவர்கள், ரொம்ப ஸ்விஃப்டா ஒரு காற்றை போல போயிடுறாங்கன்னா, ஆண்டவர் சொன்ன உடனே அவ்வளோ ஃபாஸ்டா செய்யறாங்க. ஒரு அக்கினி ஜுவாலை போல அப்படின்னா, அக்கினி சுத்திகரிப்பதற்கு தான் இன்னைக்கு உபயோகப்படுத்தப்படுது ஒரு பொன் எல்லாத்தையும். அப்ப அந்த பியூரிட்டி, அந்த ஹோல்னஸ் எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகிறது. அண்ட் சோ இது அந்த பர்னிங் புஷ், அந்த எரிகிற முட்செடியின் அதே ரூட் வேர்டு தான் இங்க யூஸ் பண்ணப்படுகிறது, த வேர்ட் ஃபயர், அக்கினி ஜுவாலை என்று சொல்லும் போது. சோ இவங்க ஒரு தேவ தூதர்களை ஏன் நெருப்பா விவரிக்கிறாங்க அப்படின்னா, ரொம்ப ஒரு அடக்க முடியாத ஒரு ஆற்றல். ஒரு நெருப்பு எரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா நம்ம நிறுத்திட முடியாது அவ்வளோ ஈஸியா. அப்போ அந்த அடக்க முடியாத ஆற்றலை கொண்ட தேவ தூதர்களை இது குறிக்கிறது. 5ஆம் வசனத்துல பார்க்கும்போது, பூமி ஒருபோதும் நிலை பெறாதபடி அதன் ஆதாரங்கள் மேல் அதை ஸ்தாபித்தார். சோ ஆண்டவர் அவர் ஸ்தாபிக்கிறார் பூமியை, அதாவது யாசத் என்று சொல்லும் போது அப்படியே பூமியை ஃபிக்ஸ் பண்றாரு. ஹி இஸ் த மாஸ்டர் ஆர்கிடெக்ட்.
அப்போ வந்து அவருடைய செயல் அது. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் என்று சொல்லப்படுகிற அதே வார்த்தை. அவர்தான் அதை ஃபிக்ஸ் பண்றாரு. யோபு வந்து 26வது அதிகாரத்துல he hangs the earth on nothing, அதாவது அவர் உத்தர மண்டலத்துல வெட்ட வெளியில பூமியை அந்தரங்கத்துல தொங்க வைத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னாலும் இந்த பூமி வந்து ஸ்டேபிளா இருக்கிறத நம்ம பாக்குறோம். எத்தனையோ காரியங்கள் மாறி போனாலும் அப்போ பூமி நிலை பெறாதபடி அதன் ஆதாரங்கள் மேல் ஆண்டவர் அதை ஸ்தாபித்தார் என்று சொல்லப்படுது. அப்போ இந்த இடத்துல நம்ம யோசிச்சு பார்த்தா இந்த கிராவிட்டி பவரை தான் இது குறிக்குது. எப்படின்னா இப்போ வந்து எர்த் வந்து சுத்திட்டு இருக்குது. அதே நேரத்துல அந்த நம்ம சன்னை சுத்துது. ரொம்ப வேகமா சுத்துது. ஆனா நம்ம சுத்துறோமா அப்படின்னு பார்த்தா நம்ம நிலையாய் நடக்கிறோம். நம்ம ரொம்ப பெர்ஃபெக்டா we are ஸ்டாண்டிங். அப்போ அதுதான் அந்த வசனத்தை குறிக்குது. பூமி நிலை பெறாதபடி அதன் ஆதாரங்கள் மேல் அதை ஸ்தாபித்தார். we are feeling very stationary. அந்த கிராவிட்டி ஈர்ப்பு விசையின் நிமித்தமாக எர்த் வந்து ஸ்பின் ஆகலாம். ஆனா அதுக்குள்ள வாழ்ற மனிதர்கள் வந்து ஸ்டேபிளா இருக்க வச்சிருக்கிறார் ஆண்டவர். அப்படி ஒரு பியூட்டிஃபுல் கிரியேஷனை கொடுக்கிறாரு. So we feel we are immovable or stationary. This is testament to God's awesome power. இதை விட வேற என்ன சான்று வேணும் ஆண்டவருடைய படைப்புக்கு அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்க அழைக்கப்படுறோம். அடுத்ததுல பார்க்கும்போது இந்த எர்த் ரொம்ப பேலன்ஸ்டா இருக்கு. அண்ட் இது வந்து ஏதோ ஒரு புவி ஈர்ப்பு சக்தியினால மாத்திரம் அது வந்து இயங்குது அப்படின்றத விட ஆண்டவருடைய சித்தத்தினால இயங்குறத நம்ம பார்க்கிறோம். ஏன்னா கொலோசியர் 1:17 நம்ம வாசிக்கும் போது அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது, கர்த்தருக்குள் எல்லாமே நிலை நிற்கிறது என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். இந்த உலகமா இருக்கட்டும், இந்த உலகின் செயல்பாடுகளா இருக்கட்டும். அதே மாதிரி எபிரேயர் 1:3 சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினால் தாங்குகிறார் என்று சொல்லியும் பார்க்கிறோம். அவருடைய வசனத்தினால தாங்குகிற இந்த நேச்சுரல் ஸ்டெபிலிட்டி எல்லாமே அவருடைய ஒரு வார்த்தையினால வசனத்தினால தாங்கப்படுகிறது என்பதையும் நம்ம இந்த வசனத்துல புரிந்து கொள்ளுகிறோம். சோ ஆண்டவர் வந்து அவருடைய சிருஷ்டிப்புகளை படைத்து மட்டும் விட்டுறல, அது ஒவ்வொரு நாளும் ஒழுங்கா இயங்குகிறதா என்று சொல்லி அவர் கண்ணோக்கமாய் இருக்கிறார். ஒருவேளை உலகம் வந்து பாவத்தினால விழுந்து போயிருக்கலாம். ஆனா அந்த எந்தவித காஸ்மிக் ஆர்டரோ, நட்சத்திரம் விழ வைக்கல, வானத்தை விழ வைக்கல, எல்லாத்தையும் ஆண்டவர் வந்து மெயின்டைன் பண்றாரு. அண்ட் ஈவன் நம்ம இதை யோசிக்கும் போது அப்போ வெளிப்படுத்துதல்ல ஒரு புதிய வானம் புதிய பூமி வந்துருமே, அப்ப பழைசெல்லாம் ஒளிந்து தானே போகும் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, ஒளிந்து போகிறதுன்றது ஒரு கொலாப்ஸ் ஆகுறது கிடையாது. ஒரு மறுரூபத்தின் அனுபவத்தை தான் அது குறிக்க போகுது. இட்ஸ் a டிரான்ஸ்ஃபர்மேஷன். சோ ஆண்டவர் ஏதோ ஒரு இடத்துல படைத்து விட்டு அனைத்தையும் கலைச்சு போடுகிற தேவன் கிடையாது. He is a God who transforms என்பதையும் நாம் இதுல புரிந்து கொள்கிறோம். சோ ஆண்டவர் வந்து அவர் தூதர்களை அக்கினி ஜுவாலையாக செயல்பட வைக்கிறார். பூமி நிலை பெறாதபடி அஸ்திபாரம் ஆதாரத்தின் மேல ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்ல இயங்க வைக்கிறார். அதே மாதிரி பூமிய வஸ்திரத்தினால மூடுவது போல அவர் என்ன பண்றாரு, ஆழத்தினால் மூடுகிறார். பர்வதங்களின் மேல் தண்ணீர்கள் நின்றது என்று சொல்லி சொல்லப்படுகிறது. சோ அவர் வந்து அவர் இந்த நோவா காலத்துல நடந்த அந்த வெள்ளத்தை பத்தி இங்க குறிக்கப்படுது. சோ ஈவன் உலகம் சிருஷ்டிக்கப்படும் போது எதுவுமே சரியா இல்லை, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது என்றுதான் சொல்லப்படுகிறது. அதே மாதிரி இந்த ஃப்ளட் போதும் நம்ம பார்க்கும்போது அந்த ஆழத்தின் மேல் இருள் இருந்தது அப்படின்றது வந்து யாரும் உபயோகப்படுத்தாத ஒரு குழப்பத்தின் நிலையை தான் அது விவரிக்குது. அப்போ அது எல்லாவற்றையும் கர்த்தர் வந்து அதை நேர்த்தியாய் செய்கிற தேவனா இருக்கிறார். அது மேல அப்படியே தண்ணிய ஒரு ட்ரெஸ்ஸ மாதிரி விரிக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ வந்து அவர் வந்து எங்க தண்ணி வாட்டர் பாடி நம்ம பார்க்கும் போதோ, ஒரு ஃபிளைட்ல இருந்து பார்க்கும் போதோ, ஒரு சிட்டிக்குள்ள போகும் போதோ ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல தான் தண்ணி இருக்கு, அதை தாண்டி அது வருவதில்லை. சோ அவர் ஈவன் அந்த வெள்ளத்திற்கு அப்புறம் கூட அப்படியே தண்ணிய மலைக்கு மேல நிக்க வச்ச தேவன் என்றதை நம்ம பார்க்கிறோம். அவைகள் உமது கண்டிதத்தினால் விலகி ஓடி
உமது குமுறலின் சத்தத்தினால் விரைந்து போயிற்று. அப்ப இந்த தண்ணி எல்லாம் வந்து ஆண்டவருக்கு ஒரு கோபம் வந்துச்சு, ஒரு டிவைன் டிஸ்பிளஷர், அவருக்கு ஒரு பிடிக்காத ஒரு காரியம். இந்த ஜனங்கள் பாவம் செஞ்சாங்க, அதனால அவர் நோவா காலத்துல ஒரு வெள்ளத்தை அனுமதித்தார். அப்போ வந்து அந்த சத்தம் போதுமானது. ஒரு தெய்வீக அதிருப்தி வந்துருச்சுன்னா அது வந்து ஒரு வல்லமை நிறைந்த ஒரு கமாண்ட் கொடுக்கிற அந்த சத்தம். அப்போ வந்து அது தானா ஓடுவதில்லை, அது வந்து ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டுதான் அது செய்யறது. அதே நேரத்துல ஆண்டவர் மறுபடியும் சத்தம் கொடுத்து அவர் ஒரு கமாண்ட் கொடுத்தாருன்னா அந்த தண்ணி எல்லாம் சரியாயிரும். ஏன்னா ஆதியாகமம் 8 நம்ம வாசிக்கிறோம், தேவன் நோவாவை நினைத்தருளினார், காற்றை வீச பண்ணினார், ஜலம் அமர்ந்தது. அவ்வளோ நேரம் பொங்கி ரோரிங் ரெயின்ஸ் அண்ட் ஃப்ளட்டு, ஆண்டவர் காற்றை வீச பண்ணின உடனே அது அப்படியே நின்று போனது என்று சொல்லி பார்க்கிறோம். இதையே சங்கீதம் 77லையும் ஜலங்கள் உம்மை கண்டது, ஜலங்கள் உம்மை கண்டு தத்தளித்தது என்று சொல்லப்படுகிறது. ஈவன் இந்த வாட்டர்ஸ், இந்த நேச்சர் எல்லாம் ஆண்டவருக்கும் அவங்களுக்கும் கனெக்ட் இல்லாம இல்ல, அதெல்லாமே இயங்குவது கர்த்தருடைய செயல் திட்டத்தினால, கர்த்தருடைய வார்த்தையினாலதான். அதுக்கு வந்து they are all afraid of God அப்படின்றத சங்கீதக்காரர் ஒரு பொயட்டிக்கா எக்ஸ்பிளைன் பண்றத நம்ம பார்க்கிறோம். அப்போ ஆண்டவருடைய சத்தம் அதுக்கு வந்து அவ்வளோ வல்லமை இருக்கு. நம்ம புதிய ஏற்பாட்டிலையும் நம்ம பார்த்தோம், அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலா இரு என்றார், உடனே அமைதல் உண்டாயிற்று அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ வந்து அந்த மாதிரி ஆண்டவருடைய சத்தத்திற்கு ஒரு தெய்வீக ஒரு கீழ்ப்படிதலை இந்த காற்றும் கடலும் அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்பட்டன. 8ஆம் வசனத்துல பார்க்கும்போது, அவைகள் மலைகளின் மேல் ஏறி பள்ளத்தாக்குகளில் இறங்கி நீர் அவைகளுக்கு ஏற்படுத்தின இடத்தில் சென்றது. இப்போ we have to imagine a river flowing. அது ஒரு ஃப்ளட் வாட்டரா இருக்கலாம், தண்ணியா இருக்கலாம். அது எல்லாம் எப்படி கர்த்தர் எப்படி இத சங்கீதக்காரர் எழுதுறாருன்னா, அது தண்ணி மலை மேல ஏறுது, பள்ளத்தாக்கு மேல இறங்குது, அவைகள் இருக்கிற இடத்துல அது போய் சென்றது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ வந்து ஆண்டவர் அந்த தண்ணீருக்கும் ஒரு பாதையை வைத்திருக்கிறார், ஒரு ஏற்படுத்தின இடம் என்று ஒண்ணு வச்சிருக்கிறாரு, ஒரு ப்ரீ அப்பாயிண்டட் பவுண்டரி ஆர் a basin for the waters. அவர் அதற்கு முன்பே ஒரு நியமிக்கப்பட்ட எல்லையில கொண்டு போய் அதை சேர்க்கிறார். ஜஸ்ட் லைக் தட் ஆண்டவர் மழைய பெய்யறாரு, ஆர் இந்த தண்ணி எல்லாம் ஒரு மாதிரி வற்றி போகுது என்பது ஏதோ இந்த ஏத்தீஸ்ட் சொல்றாங்கல்ல, பூமி தானா இயங்கும், இங்க கடவுள்னு ஒருத்தர் கிடையாது அப்படின்னு சொல்ற கதையே கிடையாது. அததான் இந்த சங்கீதம் ரொம்ப அழகாய் விளக்குகிறது. ஆதியாகமம் 1:9 வானத்தின் கீழ் இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் கடவுது என்று சொல்றாரு. அப்போ வந்து there is a place, ஓரிடம் இருக்குது, அங்க வந்து சேரணும். தண்ணினா அந்த இடத்துல சேரும், லேண்ட்னா இன்னொரு இடம். God has commanded it. அப்போ வந்து ஒரு ஒபீடியன்ட் சர்வெண்ட் போல அவங்க வந்து ஆண்டவருடைய வில்ல இந்த தண்ணி கூட கரெக்டா செய்யுது. ஒரு ஆண்டவருடைய ஊழியக்காரர்களாய் சித்தரிக்கப்படுகிறார்கள். கடவுளின் விருப்பத்தை நிறைவேற்ற, ஓகே இதுதான் என் பிளேஸ், இந்த இடத்துல போய் நான் நின்னுருவேன் அப்படின்னு சொல்லிதான் அவருடைய கிரியேஷன்ஸ் இயங்கி கொண்டு இருக்கிறது. ஏன் அப்படி போய் ஒரு இடத்துல சேருது? திரும்ப வந்து பூமியை மூடிக்கொள்ளாதபடி. அப்ப ஆண்டவர் அதற்கு ஒரு கடவாதிருக்கும் எல்லையை ஏற்படுத்துகிறார். அப்போ வந்து இந்த நேச்சுரல் ஃபோர்ஸஸ்க்கு ஆண்டவர் ஒரு பவுண்டரியை செட் பண்றாரு. நாட் ஒன்லி பை நேச்சுரல் லாஸ் பட் பை டிவைன் கமாண்ட்ஸ். ஏன்னா அவர் அதை யோபு புத்தகத்துல ரொம்ப அழகாய் சொல்றாரு, நான் அதற்கு எல்லையை குறித்து அதற்கு தாழ்பால்களையும் கதவுகளையும் போட்டு இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே என்று நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. சோ ஆண்டவர் வந்து அவர் ஒரு நம்ம ரூம், நம்ம ஹவுஸுக்கு நம்ம ஒரு டோரை பூட்டி வைக்கிறோம். அப்போ அந்த மாதிரி ஆண்டவர் வந்து இந்த நேச்சுரல் ஃபோர்ஸஸ், மவுண்டன்ஸா இருக்கட்டும், வாட்டர்ஸா இருக்கட்டும், வாட்டர் பாடிஸா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் ஒரு எல்லை குறிகளை வைக்கிற தேவனா இருக்கிறார். அது மீண்டும் வந்து பூமியை மூடிக்கொள்ளாதபடி ஒரு கடவாதிருக்கும் எல்லையை ஏற்படுத்துகிற தேவனா இருக்கிறார். His control is over all the cosmic order. சொன்னது போல இந்த பூமி ஒருவேளை பாவத்தினால நிறைந்து விழுந்து போயிருக்கலாம், ஆனா ஒரு கிராவிடேஷனல் புல்லா இருக்கட்டும்,
இந்த மாதிரி இயங்குக்கு ஆண்டவருடைய சிருஷ்டிப்புகளை அவர் அனுதினம் இயக்கி கொண்டிருக்கிறார். he sustaining his creation என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் வந்து அந்த பவுண்டரிஸை வந்து ஓவர் ரன் பண்ணாதபடி அவர் அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ரிஸ்ட்ரெயின்ட் ஃபோர்ஸை கொடுக்கிறார். இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்தா இட்ஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் his mercy and his covenant faithfulness. அவர் உண்மையுள்ள தேவனாய் நம் மத்தியில இயங்கி கொண்டு இருக்கிறார். அவர் கிருபையுள்ளவராய் இருக்கிறார். ஒருவேளை அன்னைக்கு நோவா காலத்துல சொன்ன மாதிரி இனிமே நான் என் ஜனங்களை தண்ணீரால தண்டிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதே ஒரு அன்பின் அடையாளம் தான். அப்போ இட்ஸ் an indication of the covenant. அப்போ வந்து எரேமியா 5:22 அவர் கேட்கிறார், எனக்கு பயப்படாது இருப்பீர்களோ, அலைகள் மோதி அடித்தாலும் மேற்கொள்ளாதபடிக்கும் அவைகள் இறைந்தாலும் கடவாதபடிக்கும் கடக்கக்கூடாத நித்திய பிரமாணமாக மணல் எல்லையாய் வைத்திருக்கிறவருக்கு முன்பாக அதிராதிருப்பீர்களோ என்று சொல்லி கேட்கிறார். won't you fear me, I have placed sand for the bound of the sea அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறார். நான் ஒரு மண்ணை வச்சு கடலை மூடி வச்சிருக்கிறேன், நம்ம போய் பீச்ல கால் நனைக்க நின்னா அப்படியே நம்மளை தூக்கி கொண்டு போயிடாது, அது வந்துட்டு இட் கோஸ் பேக் தான். ஸோ இட் இஸ் பீங் ஆர்டைன்ட் பை காட். அப்படிப்பட்ட ஆண்டவர் மேல நீங்க அதிராம இவ்வளவு அலட்சியமா இருக்கிறீங்களே அப்படின்றது ஒரு கேள்வியாய் அவர் எரேமியா தீர்க்கதரிசி புத்தகத்துல முன்வைக்கிறார். அதனால இந்த காலை வேளையில இந்த சங்கீதம் 104 நம்ம தியானித்து கொண்டு இருக்கிறோம். நேற்றைய தினத்துல ஆண்டவர் மகிமையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறார். he is wearing light as his garment அப்படின்னு சொல்லி பார்த்தோம். கிளவுட்ஸ ஒரு கர்டனை போல விரித்து வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். பில்லர்ஸ் பீம்ஸ போல அவர் தண்ணியை லே பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம். இன்றைய தினத்துல God's power over the creation and the boundaries of God's nature. அவர் ஏதோ ஒன்ன கிரியேட் பண்ணிட்டு தானா நடக்கட்டும், சுத்துனா சுத்தட்டும், இல்லனா விழட்டும், அப்படியெல்லாம் அவர் செய்யற ஆண்டவர் இல்ல. he is so minutely watching over the details and he is sustaining God's daily creation in this world அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். So this morning we'll close it with two key reflections. One is there is a call to obedience in this portion for us. இந்த unruly elements நம்மளால போய் தண்ணியை நிறுத்த முடியுமா? நம்ம இந்த சுனாமி, இந்த சென்னையில அடிக்கடி ஃப்ளட்ஸ் வருது, மண்ணாலே எவ்வளோ வீட்டுக்கு வெளியில போட்டாலும் தண்ணி வந்து ரூம்குள்ள வருது, பீரோ வரைக்கும் வருது, ஷெல்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணுதுன்னா வரதான் செய்யும். இட்ஸ் ஸோ அன்ரூலி. நம்ம வந்து ஒரு தடைக்கல்ல வச்சு தண்ணியெல்லாம் நம்மளால மனுஷ கைகளால பண்ண முடியாது. ஆனா அவைகள் எல்லாம் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிது என்று சொல்லி இந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம். அவைகள் நீர் ஏற்படுத்தின இடத்தில் சென்றது, கடவாதிருக்கும் எல்லையை நீர் ஏற்படுத்தினீர் அப்படின்னு சொல்லி. அது காற்று ஜுவாலைகளா இருக்கலாம், அது தூதர்களை பற்றி சொல்லுகிற காற்றா இருக்கலாம், அக்கினி ஜுவாலையா இருக்கலாம். everything obeys to his voice. அப்ப how much more should we as beings made in his image, அவருடைய சாயல்ல படைக்கப்பட்ட விலையேற பெற்ற படைப்புகளாகிய நீங்களும் நானோ எவ்வளோ அழகாய் அவருடைய டிவைன் அரேஞ்ச்மெண்ட்டுக்கு, டிவைன் காலிங்க்கு, அந்த டிவைன் பர்பஸுக்கு கீழ்ப்படியா அழைக்கப்படுகிறோம். we need to find contentment in the will of God. அப்போ வந்து ஒரு விட்டா ஒரு ஃப்ளூயிட் நேச்சர்ல இருக்கிற நேச்சர் எல்லாமே அதுக்குன்னு ஒரு இடம் இருக்கு, அங்க போய் அழகா ரீச் ஆயிருது. அப்ப நம்மளுடைய இருதயங்கள் ஆண்டவரை விசுவாசிப்பதற்கு, ஆண்டவர் மேல ஒரு திருப்தியை உண்டாக்கப்படுவதற்கு, இந்த டிவைன் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் அவர் லைஃப் மேல நம்ம வந்து our heart should be trained to obey. நம்ம வந்து ரெசிஸ்ட் பண்ணிக்கொண்டே இருக்க கூடாது. நான் இந்த இடத்துல இருக்க மாட்டேன், நான் இங்க போய் நான் அடங்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லவே முடியாது. we cannot be resisting God's divine ordainment. நம்ம வந்து சாமுவேல் சொன்ன மாதிரி சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லி அந்த கால் டு ஒபீடியன்ஸை இந்த சங்கீதம் இந்த காலை வேளையில நமக்கு தெளிவா எடுத்துரைக்கிறது. ரெண்டாவது, God's boundaries bring peace. நம்ம வந்து தண்ணி அப்படின்னு பார்க்கும் போதே ஐதர் அது குழப்பம் இல்லைன்னா ஒரு டேஞ்சர். நம்ம செங்கடலை பற்றி அடிக்கடி தியானிக்கிறோம் இல்லையா? செங்கடல் அப்படியே நின்னுச்சு அப்படின்னா இட் இண்டிகேட்ஸ் டேஞ்சர் அண்ட் டிஸ்ட்ரக்ஷன். ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு? செங்கடலை ஒரு கமாண்ட், ஒரு குச்சியை நீட்டும் போது மோசே அது பிளக்குது.
Upon God's commands, rebukes the waters and commands them to retreat back. He sets boundaries. இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே என்று சொல்லுகிற ஆண்டவரை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். இட்ஸ் a very powerful reminder this morning. நம்ம வாழ்க்கையில எதெல்லாம் chaotic-ஆ தெரியுதோ, எதெல்லாம் டிஸ்ட்ரக்டிவா தெரியுதோ, அன்கண்ட்ரோலபிளா இருக்கோ, அது பயமா இருக்கலாம், நம்மளை மிஞ்சி பாரப்படுத்துகிற வருத்தங்களா இருக்கலாம், ஸ்ட்ரெஸ்ஸஸா இருக்கலாம். ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில நம்ம கண்ணுக்கு தெரியாத எல்லை கோட்டுகளை வரைந்து வைத்திருக்கிறார். கிருபையின் எல்லை கோட்டுக்குள்ளதான் நம்ம இருக்கிறோம். There is invisible line of mercy around his children and our families. இவ்வளவுதான் என் பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில, இவ்வளவுதான், இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே என்று சொல்லி God has boundaries for us. So நம்மளுடைய டெய்லி ப்ரெஷர்ஸா இருக்கட்டும், நம்மளுடைய சூழ்நிலைகளை குறித்த ஒரு பயமா இருக்கலாம், நம்ம ஹெல்த் இஷ்யூஸா இருக்கலாம், இல்ல நம்ம இமோஷனலி எக்ஸாஸ்டடா ஒரு ஸ்டாக்னண்டா நம்ம ஃபீல் பண்ற மாதிரி இருக்கலாம், அலைகள் கொந்தளிக்கிற மாதிரி ஒண்ணு மாத்தி ஒண்ணு பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கலாம். அதெல்லாம் ரொம்ப சத்தமா தெரியலாம் நமக்கு. பட் அதெல்லாம் நம்ம வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ண முடியாது. பிகாஸ் அவர் கண்ட்ரோல் இஸ் இன் காட். அது நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்க முடியாது. God is in control. ஆண்டவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அவர் எல்லை குறிகளை நியமிக்கிற தேவன். அவர் ஒரு குமுறு அவருடைய சத்தத்தினால அவைகள்லாம் விரைந்து ஓடி போயிரும், ஏற்படுத்தின இடத்துக்கு போயிரும். அப்படின்னும் போது ஆண்டவருடைய அந்த இன்விசிபிள் லைன்ஸ் ஆஃப் மர்சி அரவுண்ட் our life, God is drawing it, and he is drawing those lines around our family, around our health, around our emotions. அப்போ we need to rest in God's assurance. Nothing can overflow without God's permission. There is a God who's telling, this far, no further. This far, no further. இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே என்று சொல்லுகிற ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில இருக்கிறார், நம்ம வாழ்க்கையோடைய மையத்துல இருக்கிறார். அதனால நம்ம கவலைப்பட அவசியம் இல்லை என்ற ஒரு நல்ல தாட்டோட இந்த காலை வேளைய இந்த மெடிடேஷனை நம்ம முடித்து கொள்ளலாம். நீங்க மறுபடியும் சங்கீதம் 104 தியானிங்க. நாளை நாம் மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ so much சிஸ்டர். பிரதர் மேத்யூ ஒரு ஜெர்மனி முடிச்சிடுறீங்களா? தேங்க்யூ சிஸ்டர். நீங்க தான் மீட்டிங் எண்ட் பண்ணோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, சர்வ வல்லமையுள்ள பிதாவே, ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த காலை வேளையில உம்முடைய மகத்துவத்தையும் ஆண்டவரே உம்முடைய வல்லமையும் ஆண்டவரே நாங்கள் தியானிக்க எங்களுக்கு நீர் கிருபை செய்தீர். ஆண்டவரே, இவைகளை எல்லாம் சிருஷ்டித்து நீர் ஆளுகிறதை ஆண்டவரே நாங்கள் தியானிக்க எங்களுக்கு உதவி செய்தீர். ஆண்டவரே, இதை நினைக்கும் பொழுது ஆண்டவரே எங்களுக்குரிய பிரச்சனைகள், போராட்டங்கள், ஆண்டவரே நாங்கள் சந்திக்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே நீர் ஆண்டவரே பதில் கொடுக்க வல்லமையுள்ளவர் என்பதையும் ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே உம்முடைய சித்தம் இல்லாமல் எதுவும் எங்களை ஆண்டவரே மேற்கொள்ள முடியாது என்பதையும் நாங்கள் ஆண்டவர் இந்த காலை வேளையில தியானிக்க எங்களுக்கு உதவி செய்தீர். ஆண்டவரே, இவ்வளோ இயற்கைகள் எல்லாம் ஆண்டவரை நீர் படைத்த படைப்புகள் எல்லாம் உண்மை ஆண்டவரை பின்பற்றி கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது ஆண்டவரே உம்முடைய அருமையான சிருஷ்டிப்பாக்கி நாங்களும் ஆண்டவரே உமக்கு உகந்தவர்களாக ஆண்டவரே கீழ்ப்படிந்து ஆண்டவரே உம்முடைய சித்தம் செய்து வாழ எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அஞ்ஞானிகளைப் போல ஆண்டவரே ஏதோ நம்பிக்கையற்றவர்களாய் இருந்து விடாதபடிக்கு ஆண்டவரே இவ்வளவு மகத்துவமான தேவனை தங்களுக்கு துணையாக கொண்டிருக்கிறதான நாங்கள் ஆண்டவரே அதற்கேற்ற ஆண்டவரே கிரியைகளை நடப்பிக்க எங்களுக்கு நீர் உதவி செய்யும். இந்த காலை வேளையில நீர் எங்களை ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே சமூகத்துல எங்களை ஆண்டவரே உமக்கு நேராய் எங்களை திருப்பினதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே உம்முடைய வல்லமையை அனுபவிக்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே உமக்காக வாழ எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இதுல பங்கெடுத்த ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய வல்லமை ஆட்கொள்ளட்டும். ஆண்டவரே ஆண்டவரே உம்முடைய மகத்துவத்தினுடைய கிரியில உணர்ந்தவர்களாக வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. உம்முடைய சமூகத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பங்கெடுத்த ஆண்டவரை பகிர்ந்து கொண்டதான ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்க. உம்முடைய கருத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ சிஸ்டர்.